பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளை காண செய்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரையும் சூழ்ந்து கொள்வதாக. அப்போஸ்தலர் நடபடிகள் 13வது அதிகாரம் 41வது வசனம். அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இங்கே இந்த வார்த்தை சொல்லப்படும் போது ஆபகுக் தீர்க்கதரிசியை கொண்டு உரைக்கப்பட்ட வார்த்தை இங்கு எடுத்து சொல்லப்படுகிறது. என்ன வார்த்தை? விவரித்து சொன்னாலும் விசுவாசிக்க முடியாத ஒரு நிலை உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எவ்வளோ விவரித்து சொன்னாலும் அவங்களால விசுவாசிக்க முடியாது என்கிற தீர்க்க தரிசனம் ஆபகுக் 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு நிலை மட்டும் வந்துடவே கூடாது. ஏன் தெரியுமா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். எனக்குள்ள விசுவாசம் கம்ப்ளீட்டா இல்லைன்னு வைங்களேன், தேவனுக்கு பிரியமானவன் என்கிற நிலையிலிருந்து நான் வெளியே வந்து விடுகிறேன். அப்படி நான் வெளியே வரேன்னா என்னால் என் பயணத்தை தொடர முடியாது. வேதம் சொல்லுகிறது, வனாந்திரத்தில் அநேகர் அழிந்து போனார்கள் என்று. காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருக்கவில்லை, விசுவாசத்தை விட்டு விட்டார்கள். மோசே, ஆரோன் நிறைய சொல்லி பார்க்குறாங்க, காலேபு, யோசுவாவும் சொல்லி பார்க்குறாங்க. ஜனங்கள் எதையுமே கேட்பதாக இல்லை. எவ்வளோ விவரித்து சொல்லுகிறார்கள். ஆனாலும் அவர்கள் எல்லாரும் தேவனை விட்டு பின்வாங்கி மீண்டும் எகிப்துக்கு போக தான் பார்த்தார்கள். இதனால் என்ன ஆனது தெரியுமா? அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின இளைப்பாறுதல் அவர்களால் பிரவேசிக்க கூடாமற் போயிட்டு அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்கிற நிலையிலிருந்து வெளியே வந்து விட்டார்கள். காரணம், விசுவாசம் அவர்களை விட்டு எடுபட்டு போய்விட்டது. விசுவாசம் அவர்களுக்குள்ளே இல்லாமல் போய்விட்டது. இப்படிப்பட்ட ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடவே கூடாது. எவ்வளோ வசனம் கேட்டோம், விசுவாசம் வரலையா நம்ம ரொம்ப ஆபத்தான நிலையில் இருக்கிறோம் என்பதை உணர வேண்டும். அப்படி உணர்ந்த ஒரு தகப்பன் தான் இயேசுவினிடத்திலே சொல்லுகிறான், ஆண்டவரே விசுவாசிக்கிறேன், ஆகிலும் என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று. இயேசு உதவி செய்தார். அவர் யார் தெரியுமா? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவர். ஒருவேளை எவ்வளோ செய்தி கேட்டாச்சு, எவ்வளோ பைபிள் படித்தாச்சு, ஆனால் விசுவாசமே வரல என்கிற நிலையில் யாராவது இதை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட உடனே சொல்லுங்க, ஆண்டவரே என் அவிசுவாசம் நீங்கும்படி எனக்கு உதவி செய்யுங்க. நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். விசுவாசத்துக்கு காரணரே அவர் தானங்க. விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் அவர் அல்லவா? அவர்கிட்ட சொல்லுங்க. ஆமென். இப்படிப்பட்ட நிலையில் தொடராதபடிக்கு ஜாக்கிரதையாய் எச்சரிக்கையாய் இருப்போம். கர்த்தர் நம்மை விசுவாசத்தில் வேரூன்றி வளர கிருபை செய்வாராக. செபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள தேவனே, அப்பா, விசுவாசிக்க கூடாத அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான நிலையை நோக்கி நாங்கள் போயிடவே கூடாதப்பா. விசுவாசம் எங்களில் ஓங்கி வளரட்டும், கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.